ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இந்த பதிவை அலட்சியப்படுத்திவிட்டு செல்லாமல் முழுமையாக கேட்டு செல் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் கலக்கத்திற்கு ஒரு முடிவு கட்டிவிடலாம் என்றுதான் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என்று நினைத்து இந்த நொடியே உன்னை அதையெல்லாம் தீர்த்துவிடலாம் என்று ஒரு முடிவோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அதிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது புயல் போன்ற வேகத்தில் ஒரு பெரிய அசம்பாவிதம் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. அவர்களிடமிருந்து உன்னை மீட்டு எடுத்து விட வேண்டும் என்பதே உன் தாயின் எண்ணமாக இருக்கின்றது என் பிள்ளையே. யாருக்கும் எந்த வகையிலும் சற்று சிறிது அளவில் கூட கெட்டதாக நடந்துவிடக்கூடாது, நினைத்துவிடக்கூடாது என்று ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்கின்ற உனக்கு கெட்டதை தவிர நல்லது நினைக்காதவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என் தங்கமே. உனக்கு எந்த வகையிலும் நல்லது நடந்துவிட வேண்டாம் என்று நினைப்பவர்கள் அவர்கள். ஆனால் நீயோ அவர்களுக்கு எந்த வகையிலும் கெட்டது நடந்துவிடக் கூடா என்று நல்மனம் படைத்த என் குழந்தையாகும். உன் குணத்தினாலே அந்த தாய் உன்னிடமே அடக்கமாகி உன்னுடன் இருக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. உன் இந்த குணமே எனக்கு மிகவும் பிடித்ததாகும். அதுவே உன்னிடம் என்னை கட்டி போட்டு வைத்திருக்கின்றது என் தங்கமே. உன்னை நினைத்து என் மனம் மெய்சிலிர்த்து போகின்றது என் தங்கமே. இப்படிப்பட்டவர்களின் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. சற்று ஜாக்கிரதையாக எச்சரிக்கையுடன் இருந்து கொள். அதுவும் உனக்கு நெருக்கமான உறவு சேர்ந்த நேற்று அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? அவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை என்னை கள்ளக்கடித்து விட்டது என் தங்கமே. உனக்கு ஒரு திட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள். அதை உன் தாய் கேட்கும் பொழுது இந்த தாயின் மனமே கலங்கும் அளவிற்கு உன்னை பாடாக படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. உன்னை இதெல்லாம் செய்யலாம், அதுவெல்லாம் செய்யலாம் என்று ஒரு பெரிய திட்டத்தை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் நீ வெகு வேதனைப்படும் அளவிற்கான திட்டம் என் தங்கமே. உன் உறவுகள் எல்லாம் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கின்றார்கள் என் தங்கமே. உன்னிடம் இருந்து அவர்கள் இனிமேல் அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது என்ற பிறகு அவர்கள் இப்படி மாறிவிட்டார்கள் என் தங்கமே. இனி உன்னிடம் இருந்து எதுவும் நடக்காது என்று தெரிந்தவுடனே நீ எதற்கென்று எனக்கு என்று ஆகிவிட்டார்கள் என் தங்கமே. உன்னிடம் இருந்து அவர்களுக்கு உதவிகள் வரும்பொழுது மட்டும் நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அவர்கள் செவிகள் கூட வாங்காமல் சரி சரி என்று சொல்லி கொண்டிருந்த அவள் இனிமேல் உன்னிடம் இருந்து எதுவும் கிடைக்காது என்று தெரிந்தவுடனே உனக்கு எதிரியாக மாறி நிற்கின்றாள் என் தங்கமே. உனக்கு யார் யாரெல்லாம் துரோகிகள் என்று அவர்களை அவள் தேடி தேடி சென்று கொண்டிருக்கின்றாள். அவர்களை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாள் என் தங்கமே. எல்லாம் கூட்டமாக சேர்ந்து கொண்டால் இன்னும் பலமாக இருக்கும் என்றது அவளின் எண்ணம் என் தங்கமே. தனிமையை நிற்பதை விட கூட்டத்தில் இன்னும் செய்தால் அவர்களிடமிருந்து இன்னும் அதிபலம் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் என் தங்கமே. அதை எண்ணி அந்த காரணத்தினால் அவள் ஒருத்தரின் வீடு தேடி ஒருத்தராக தேடி சென்று கொண்டிருக்கின்றாள் என் தங்கமே. ஒவ்வொருவரும் பேச்சு கொடுத்து அவர்களின் மனதில் நீ எந்த இடத்தில் இருக்கின்றாய் என்று தெரிந்து கொண்ட உடனே ஏதாவது உன்னை பற்றி யாராவது கோபமாக இல்லை, வெறுப்பாக இல்லை, உனக்கு எதிரிகள் போன்று யாராவது பேசினால் அவர்களுடன் கைகோர்த்து கொண்டிருக்கின்றாள் என் தங்கமே. அப்பொழுதுதான் உனக்கு எதிரிகளும் துரோகிகளும் செய்வினை செய்தவர்களும் அவர்களுடன் இவர் சந்தித்து பேசிவிட்டாள் என் தங்கமே.
அப்பொழுது அவன் உனக்கு செய்த செய்வினை அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவள் ஒரு காரியத்தை செய்துவிடலாம் என்று சொல்லி கொண்டிருந்தாள். அந்த இடத்திலேயே உன் தாய் சிலையாக நின்றுவிட்டேன் என் தங்கமே. அதை கேட்ட உடனே இந்த தாயி நான் அங்கே உறைந்து விட்டேன் என் தங்கமே. அதனால் உன்னை சற்று மட்டும் எச்சரிக்கைப்படுத்திவிடலாம் என்று நினைத்தேன் என் தங்கமே. இப்படிப்பட்ட கொடூரமான எண்ணங்களை கொண்டவர்கள் இவர்களே. இப்படிப்பட்ட கொடூரமான குணங்களை கொண்டு இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கெல்லாம் கர்ம வினைகள் இல்லையா? அவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடையாதா என்று நீ என்னிடம் கேட்ட கேள்வி என் செவிகளுக்கு ஒலித்துவிட்டது என் தங்கமே. அப்பொழுதுதான் அவர்களின் முடிவையும் நான் கண்ணால் எதிரேயே பார்த்து விட்டேன். இன்று வேண்டுமானால் அவர்கள் அழித்துவிட வேண்டும் என்று வேகமாக ஓடி வந்தேன் என் குழந்தையே. ஆனால் அவர்களின் முடிவு மிகவும் கொடூரமாக இருக்கப் போகின்றது என் தங்கமே. அது அணு அணுவாக சித்திரவதைப்பட்டு அனுபவித்து படுக்கையோடு கிடந்து அவர்களுடைய நேச உறவுகளையே இன்னும் இவர் இப்படியே இருக்கின்றாரா, எப்பொழுது போய் சேருவார் என்று அவர்கள் சொல்லி அவர்கள் அதை செவியார கேட்டு மனம் நொந்துதான் இதை எல்லாம் அனுபவித்துதான் பிறகுதானே அவர்கள் உயிர் பிரியும் என் தங்கமே. உன்னை செய்ததை நான் பல மடங்கு அவர்களுக்கு கொடுத்துதான் அனுப்புவேன் என் குழந்தையே. அந்த ஒரு காரணத்திற்காகவே இவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. இவ்வாறான முடிவை உன் அப்பன் எடுத்து நீ கண்ணில் கண்ட பிறகு உன்னிடம் சொல்லிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் என் தங்கமே. நீ எத்தனையோ உதவிகளை செய்திருக்கின்றாய். அவர்கள் கேட்டும் செய்திருக்கின்றாய், கேட்காமலும் பல உதவிகளை செய்து கொண்டேதான் இருந்தாய். ஆனால் அதையெல்லாம் பற்றி அவர்கள் எல்லாம் ஒரு நிமிடம் கூட நினைப்பது கூட இல்லை என் தங்கமே. அதை பற்றி அவர்கள் யோசிப்பது கூட இல்லையே என் தங்கமே. நீ செய்த உதவிகள் அவர்கள் ஒரு இதுவாக நினைக்கவே இல்லை என் தங்கமே. நீ அத்தனை சிரமங்களை தாங்கிக் கொண்டு அவர்களுக்கு செய்த அத்தனை உதவிகளும் அவர் ஒரு விஷயமாக கூட எண்ணாமல் உனக்கு அடுத்த என்ன கெட்டது செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே. இப்படி உனக்கு உதவுனவர்கள் கூட அவர்கள் உள்ளத்தில் இல்லாமல் அவன் எந்த மாதிரி உன்னை கொடூரப்படுத்தலாம் என்று அவர்கள் மனதில் இருக்கின்றது என் தங்கமே. நீ செய்த உதவிகள் அத்தனையும் மறந்து விட்டார்கள் என் தங்கமே. அவர்களுக்கு நிச்சயம் மன்னிப்பு கிடையாது என் தங்கமே. நீ செய்த நன்மைகளுக்கு உன் தாய் ஏதாவது உனக்கு திருப்பி செய்வேன் என் தங்கமே. நீ ஒரு படி மேல் சென்றால் கூட அவர்கள் ஒரு படி மேலே சென்று அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் சொன்ன வடிவத்திலேயே அனைத்து மனம் கலங்கும்படியான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள் என் தங்கமே. தெய்வத்தின் வார்த்தைகளையும் தெய்வத்தின் பாடல்களையும் உன் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் யாருடை பார்த்தாலும் கூட உன் செவிகள் கேட்க வேண்டாம் என்று அப்படியே வார்த்தைகளை கேட்டு விடுவே என் தங்கமே. உனக்கு சித்தம் கலங்கி நீ சட்டைகளை எல்லாம் கிழித்து கொண்டு பைத்தியக்காரனாக உன் ஊரையே ஒரு சுத்தி வர வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் தங்கமே. இப்படிப்பட்ட எண்ணத்திலேயே அவர்கள் உன்னை சுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நீ பண்ண வேண்டும், இப்படியெல்லாம் தெருவாக நீ சட்டையை கிழித்து சுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. இப்படிப்பட்ட சிக்கலில் நீ சிக்கி விட இடது கூட நீ பலமாக இருக்க வேண்டும் என் தங்கமே. சற்று கூட துவண்டு விடாதே. நீ காரியங்கள் இருக்க வேண்டும் என் தங்கமே. நீ காரியங்களை கண்ணாக நினைத்து அவர்கள் செய்கின்ற அனைத்தையும் அழித்துவிடலாம் என் தங்கமே. நீ காரியத்தோடு நடக்க வேண்டும், உதாசீனமாக செய்து விடாதே என் தங்கமே. எதையும் சற்று ஜாக்கிரதையாக இரு. உனது
அலட்சியத்தை நீ மனதில் கொண்டு சற்று எச்சரிக்கையுடனே இருந்து கொள் என் தங்கமே. இப்படிப்பட்டு உனக்கு காரியங்களை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நீ ஆடி பாடி விளையாண்ட அந்த ஊரிலேயே நீ ஒரு பைத்தியக்காரனாக சட்டையை கிழித்து சிரித்து கொண்டு உளறிக்கொண்டு திரிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. அவர்கள் எண்ணங்கள் எதுவும் மெய்ப்படாமல் இருக்க நான் பார்த்து கொள்கின்றேன். ஆனால் நீ சற்று ஜாக்கிரதையாக இரு தங்கமே. உனக்கு வரும் எல்லா பிரச்சனைகளும் உன் தாய் நான் பார்த்து கொள்கின்றேன். எதையும் மனதில் எடுத்து கொள்ளாதே. ஆனால் சற்று ஜாக்கிரதையாக அவர் முன் இருந்து கொள். எதையுமே தெரியாதது போல் நடந்து கொள் என் தங்கமே. உனக்கு எத்தனை பெரிய ஆபத்துகள் இருந்தாலும் நான் உனக்கு துணையாக உன் கைப்பிடித்து கொண்டு உன் மீட்டு எடுத்து விடுவேன் என் தங்கமே. நான் சொன்னதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். நான் பிறகு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். அவரை நான் பார்த்து கொள்கின்றேன். அவருக்கும் சத்தியம் இதைவிட கொடூரமான ஒரு தண்டனையைத்தான் உன் தாய் முடிவெடுத்து வைத்திருக்கின்றேன் என் குழந்தையே. அவர் படுக்கையில் கிடந்து மிகவும் கஷ்டங்கள் பட்டு பிறகுதான் அவரை உயிரெடுப்பேன் என் குழந்தையே. சாதாரணமாக விட்டுவிடுவேன் என்று மட்டும் நீ எண்ணி விடாதே. கவனத்துடன் இருந்து கொள். ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை எச்சரிக்கைப்படுத்துவதே இந்த தாயின் எண்ணம் என் தங்கமே. அதற்காகவே உன் தாய் வந்து என் குழந்தையே. இதை மறந்து விடாமல் சற்று ஜாக்கிரதையாக இருந்து கொள் என் தங்கமே. என் நாமங்களை உன் காதில் கேட்கும்படி நீ கொஞ்சம் கொள் என் தங்கமே. மற்றவர்கள் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்து கொள் என் தங்கமே. இந்த தாய் உனக்கு என்றென்றும் துணையாக நிற்பேன் என் குழந்தையே. எந்த விதமான ஆபத்திலிருந்தும் உன்னை சற்று கூட விட்டுவிடாமல் உன் கைகளை இறுக பற்றி உன் நல்ல குணத்தை உயர்த்தி நான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வேன் என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.